ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்த தலைப்பு அபிஷேகம் என்ற தலைப்பில் இன்றைக்கு வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆதார வசனங்களாக சங்கீதம் 89 அதிகாரம் 20 வசனம், 1 சாமுவேல் 13 அதிகாரம் 14 வசனம், 1 சாமுவேல் 16 அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் வாசித்து அதன் அடிப்படையில் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 89:20, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். 1 சாமுவேல் 13 அதிகாரம் 14 வசனம், இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தில் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். அதே 16 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 12-13 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. ஆமென். தாவீதை அபிஷேகம் பண்றார் இங்க சாமுவேல். அபிஷேகம் என்றால் என்னன்னா, முதலாவதாக அபிஷேகம் என்றால் என்ன என்பதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் என்னன்னா ஒரு பரிசுத்த தைலம், அதாவது பரிசுத்தமான பொருள்களினால் செய்யப்பட்ட ஒரு விதமான எண்ணெய் என்று சொல்லலாம். அது நீங்கள் யாத்திராகமம் 30 அதிகாரத்தில் அந்த எண்ணெய் எப்படி, அபிஷேக எண்ணெய் எப்படி செய்ய வேண்டும் என்பது அங்கே யாத்திராகமம் 30 அதிகாரத்தில் நம் போடப்பட்டிருக்கும். என்னென்ன பொருள்களினால இந்த எண்ணெய் செய்யப்பட வேண்டும். நீங்கள் யாத்திராகமம் 30 அதிகாரம் 23 வசனத்தில் வாசித்து பார்க்கிறீர்கள் என்றால், மேன்மையான சுகந்த வர்க்கங்களான சுத்தமான வெள்ளை போலம் எவ்வளோ 500 சேக்கல் எடை, சுகந்த கருவாப்பட்டை அது எவ்வளோனா 250 சேக்கல் எடை, சுகந்த வசம்பில் 250 சேக்கல் எடை, அப்புறம் லவங்கப்பட்டை 500 சேக்கல் எடை, ஒலிவ எண்ணெய் 1 குடம் எண்ணெய் எடுத்து இதையெல்லாம் சேர்த்து அபிஷேக தைலத்தை சுத்தமான பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. இது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. இந்த அபிஷேக தைலத்தை இப்படி நான் சொன்ன இந்த பொருள்களினாலே செய்யப்பட்ட பரிசுத்த அபிஷேக தைலத்தை ஒருவன் மேல் ஊற்றப்படுதல் அபிஷேகம் என்று. எந்த மனிதன் மேலே இந்த எண்ணெய் ஊற்றப்படுகிறதோ அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவன், அவருடைய வேலையை ஊழியத்தை செய்ய அவன் தகுதிப்படுத்தப்பட்டவன். ஹல்லேலூயா. அந்த மனுஷனை ஜனங்கள் எல்லாரும் பார்த்து பயப்பட வேண்டும், அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனால் அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் மேல இந்த சுத்தமான பரிசுத்த அபிஷேக தைல ஊற்றப்படும் பொழுது அவன் தேவனுடைய ஊழியத்தை செய்ய தகுதி உள்ளவனாய் மாறுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு எல்லாரும் பயப்பட வேண்டும், அந்த மனுஷனை கனப்படுத்த வேண்டும், அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று ஜனங்கள் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படிப்பட்ட மனுஷனாய் தேவன் தாவீதை தேடி கண்டுபிடித்தார். நாம் வாசித்த 1 சாமுவேல் 13-14 தேடி தமக்கு தேடிய ஏற்ற தன்னுடைய கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி, நீங்கள் சங்கீதம் 89 கண்டுபிடித்தார். நான் என் தாசனாகி தாவீதை கண்டுபிடித்தேன். அப்போது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னா, அவருடைய கனமான ஊழியத்தை செய்ய ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடி கண்டுபிடித்து அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். ஏன் அபிஷேகம் பண்ணுகிறார்? ஏன் அந்த பரிசுத்த தைலம் ஒரு மனிதன் மேல் ஊற்றப்படுகிறதுனா, அவன் அபிஷேகம் பண்ணப்படும் போது அந்த தைலம் அவன் மேல் ஊற்றப்படும் பொழுது தேவன் தாமே அவருடைய ஞானத்தையும் அவருடைய தேவ வல்லமையும் தேவனுடைய சத்துவத்தையும் அவனுக்கு கொடுத்து அவனை இடைக்கட்டி ஊழியத்துக்கு அழைக்கிறார். அப்போ தேவனுடைய ஊழியத்தை செய்யணும்னா, வேதத்தில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் 3 விதமான ஊழியங்கள் இருந்தது. ராஜரீக ஊழியம், ஆசாரிய ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம். இந்த ஊழியங்களை செய்யணும்னா அந்த மனிதன் மேல அந்த பரிசுத்த தைலம், அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட வேண்டும். அந்த ஊற்றப்படும் பொழுது தேவன் அவர்களை அவருடைய பலத்தினால, உன்னத பலத்தினால இடை கட்டுகிறார்.
ஊழியத்தை செய்ய அவர்களுக்கு என்ன செய்கிறார்? ஞானத்தை கொடுக்கிறார். அவருடைய தேவனுடைய வல்லமையை கொடுக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டுமென்றால் தனி மனிதனாய் நாம் செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகம், அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை, அவருடைய சத்துவம் நமக்குள்ளே வந்தாதான் அவருடைய ஊழியத்தை நாம் செய்ய முடியும். அதனால்தான் ஒரு மனிதன் மேலே நான் சொன்ன இந்த காரியங்களாக லவங்கப்பட்டை, வெள்ளை போலும், சுகந்த கருவா இதையெல்லாம் சேர்த்து ஒரு குடை ஒலிவ எண்ணெயில் பரிசுத்த தைலத்தை நீங்கள் உண்டாக்கி அந்த மனிதன் மேலே ஊற்றுங்க. அப்போ அபிஷேகம் என்றால் என்னன்னா ஊற்றப்படுதல் தான் அபிஷேகம். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் தாவீதை தேடி அவரை கண்டுபிடித்து அவரை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. தைல கொம்பை எடுத்துன்னு வந்து சாமுவேல் அவன் தலையில் மேலே ஊற்றும் பொழுது, அந்த பரிசுத்தமான எண்ணெயை ஊற்றும் பொழுது அவன் என்ன செஞ்சார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் மாற்றப்பட்டது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கினாரா. ஹல்லேலூயா. அப்போ அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் நம் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். ஆமென். ஆவியானவர் நம்ம மேலே இறங்கி, அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே வந்து இறங்கி நம் மூலமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் தாவீது, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதினுடைய காரியங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஏன் நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது? ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். அது ஆசாரிய ஊழியமாக இருக்கலாம், போதக ஊழியமாக இருக்கலாம், தீர்க்கதரிசன ஊழியமாக இருக்கலாம், அப்போஸ்தல ஊழியமாக இருக்கலாம், அல்லது மெய்ப்பன் ஊழியமாக இருக்கலாம், அல்லது எந்த ஊழியமாக இருந்தால், சுவிசேஷ ஊழியமாக இருக்கலாம், எந்த ஜெப ஊழியமாக இருக்கலாம், எந்த ஊழியமானாலும் கர்த்தர் நம்மேல அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். அவருடைய அபிஷேகத்தினால நம்ம நிரப்பப்படும் பொழுதுதான் அவருடைய ஊழியத்தை நாம் நிறைவேற்ற முடியும். தனியாக ஆவியானவருடைய துணை இல்லாமல், அபிஷேகம் இல்லாமல் நம்ம தனியாக அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது. அது பாதியிலே நின்றுவிடும். ஹல்லேலூயா. அப்போ முழுமையாய் தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். அவருடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்றால் என் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது தான் கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செம்மையாய் செய்ய முடியும், சிறப்பாய் செய்து முடிக்க முடியும். அவர் சொன்ன காரியத்தை நாம் நிறைவேற்றி முடிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால் நமக்கு நிச்சயம் அபிஷேகம் தேவைப்படுகிறது. ஏன் அபிஷேகம் நமக்கு தேவைப்படுகிறது என்று பார்த்தீங்கன்னா, வேதத்தில் பார்த்தீங்கன்னா, முதலாவதாக ஏன் நமக்கு அபிஷேகம் தேவைப்படுகிறதுனா, தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்னா நமக்கு அபிஷேகம் தேவைப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா, தாவீது தேவனுடைய சித்தத்தை என் சித்தத்தை அவன் நிறைவேற்றினான், இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு பிரியமானதல்ல, எனக்கு பிரியமானதையெல்லாம் அவன் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும், தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும்னா நமக்கு அபிஷேகம் தேவையாக இருக்கிறது. நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், அங்கே 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தாவீது அவங்க அப்பா சொல்கிறத அவன் செய்வான். அவங்க அப்பா சொல்வார், இது மாதிரி இப்போ அங்கே உங்கள் அண்ணன்லாம் அந்த பாளையத்தில் இருக்கிறாங்க, அங்கே ஒரு போர் முனையில் இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல, அவங்கள போயிட்டு நீ விசாரிச்சுட்டு வா, நீ அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குற சில தின்பண்டங்களை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். பாருங்க, அந்த பெலிஸ்தன் அங்கே நிற்கிறான். அந்த பெலிஸ்தன்னா கோலியாத் அங்கே நிற்கிறான். அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவங்க அண்ணெல்லாம் அந்த போர் முனையில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஈசாய் சொல்கிறாரு தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களை நீங்கள் 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்துக்கு ஓட்டமாய் போய் அமேன் அவங்கள விசாரித்து இந்த தின்பண்டங்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு வான்னு சொல்லுவார். அப்போ உடனே அவர் சொல்கிறாரு, உடனே என்ன செய்கிறார்? அதிகாலையில் எழுந்து அவர் என்ன செய்கிறாரு? ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போனான் என்று போடப்பட்டிருக்கும். அப்போது தேவனுடைய சித்தத்தை அவங்க தகப்பனுடைய சித்தத்தை அவர் செய்கிறாரு. தகப்பனுடைய சித்தத்தை நம்ம செய்யணும். நமக்கு அபிஷேகம் தேவைப்படுகிறதா இருக்குது. ஒருவேளை இல்லை, எங்கள் அண்ணாலாம் என்னை மதிக்கலை, அவங்க என்ன பொருட்டாக எண்ணலை, அவங்க என்னை அவமதிக்கிறாங்க, நான் போய் அவங்கள பார்க்க மாட்டேன், விசாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. அவங்க அப்பா சொன்னபடி, கற்பித்தபடியே, அவங்க அப்பா சொன்னோடனே அதிகாலையில் எழுந்து எல்லாவற்றையும் ரெடியாகி அவர் என்ன செய்கிறார்? தன் சகோதரரை பார்க்க போகிறார். அப்போ முதலாவதாக தேவ சித்தத்தை நாம் செய்யணும்னா, தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு நோக்கம் இருக்குது, நம்ம அதை நிறைவேற்றணும், அவர் ஊழியத்தை கொடுக்கணும். அந்த ஊழியத்தை நிறைவேற்றணும்னா நான் என்ன செய்யணும்னா, தேவ சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு அபிஷேகம் இருந்தால் தான்
ஆண்டவருடைய திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை, அவருடைய ஊழியத்தை நாம் முழுமையாய் செய்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக ஏன் நமக்கு அபிஷேகம் தேவைப்படுகிறது? தேவ சித்தத்தை செய்ய. தாவீது தேவனுடைய சித்தத்தை செய்தார், முழுமையாய் செய்தார். ஆமென். அவருக்கு பிரியமானதெல்லாம் எல்லாம் செய்தார். தேவ ஆவியானவர் அவர் மேலே இறங்கி இருந்ததுனால, அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால அவர் தேவனுக்கு சித்தமானதை, அவருக்கு பிரியமானதை, அவர் சொல்வார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க, ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும்னா, தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்னா நமக்கு அபிஷேகம் தேவைப்படுகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஏன் நமக்கு அபிஷேகம் தேவைப்படுகிறது? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துகளை காக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு சேனைக்குள் ஓடி. ஹல்லேலூயா. ரெண்டாவது, சேனைக்குள் ஓடி. முதலாவதாக தன்னுடைய தகப்பன் ஈசாய் கற்பித்தபடியே அவர் செய்தார், அதற்கு அபிஷேகம் தேவை. ரெண்டாவது, சேனைக்குள்ள ஓட, சத்துருவுடைய சேனைக்கு விரோதமாய் போக நமக்கு அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருவின் சேனை இங்கே பாளையத்தில் கோலியாத்து 40 நாள் தேவ ஜனங்களை நிந்தித்து கொண்டிருக்கிறான், பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. பயங்கரமாக பயமுறுத்தி கொண்டு 40 நாள் காலையில் மாலையில் வந்து தேவ ஜனங்களை நிந்தித்து கொண்டிருக்கிறான், தேவனுடைய சேனையை நிந்தித்து கொண்டிருக்கிறான், பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். அவனுடைய ராட்சித உருவத்தை கண்டு அவன் கையில் இருக்கிற ஈட்டி கேடகத்தை காட்டி பயமுறுத்தி கொண்டிருக்கிறான், தேவ ஜனங்களை சபித்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சேனைக்குள்ள இந்த தாவீது சேனைக்குள் ஓடி. ஹல்லேலூயா. எங்காவது ஒரு இடத்துல சண்டை நடக்கும்போது நம்ம போக மாட்டோம், பயப்படுவோம். யாராவது கத்தி கித்தி வச்சுருந்து ஏதாவது கொம்பெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா அங்கே போக மாட்டோம், பயப்படுவோம். ஐயோ அங்கே சண்டை நடக்குது, அந்த பக்கம் போனால் வேறு பக்கமாக போகலாம் அப்படின்னு போவோம். ஆனால் இந்த தாவீது பாருங்கள், அப்பா சொன்னதை செய்கிறதுக்கு சேனைக்குள்ளே ஓடுறான். அவனுக்கு தெரியும் அங்கே ஒரு பயங்கரமான போராட்டம் நடக்குது, ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது, ஒரு ராட்சிதன் வந்திருக்கிறான், ஒரு அரக்கன் அங்கே இருக்கிறான்னு தெரியும். ஆனால் தைரியமாய் அவன் சேனைக்குள் ஓடினான். ஹல்லேலூயா. சேனைக்குள் போய் என்ன செய்கிறான்? சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாக இருக்கிறேன் என்று கேட்குறான். அப்போ ரெண்டாவது அபிஷேகம், சத்ருவின் சேனைக்குள் விரோதமாய் போக நமக்கு அபிஷேகம் தேவை. இந்த சேனை என்பது என்ன, எதை குறிக்கிறதுனா பிரச்சனைகளை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் தான், போராட்டங்கள் வரும் தான், எல்லாமே வரும். ஆனால் நம்ம பயந்து போகக்கூடாது, பயந்து ஐயோ அப்படின்னு போகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அந்த ராட்சிதர்களை பார்த்து பயப்படலை தாவீது, அவன் பேசின வார்த்தைகளை பார்த்து பயப்படலை, அவன்கிட்ட இருக்கிற கத்தி கேடகத்தை பார்த்து அவன் ஈட்டியை பார்த்து பயப்படலை. அவன் பயந்ததெல்லாம் தேவனுக்கு மாத்திரம்தான். ஆமென். அவன் மேலே ஒரு அபிஷேகம் இருந்தது. அல்லேலூயா. ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்தார். அவன் இந்த பிரச்சனைகளெல்லாம் பெருசாகவே பார்க்கல, அவருக்குள்ளே இருக்கிற பெரிய தேவனை அவன் பார்த்தான். பிரச்சனையெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை பெருசாக தான் இருக்கும், அது நம்மளை மூழ்கடிச்சிட்டு போயிடும், நம்ம விழுந்து போவோம். ஆனால் பிரச்சனைகள் மத்தியில் தேவனை பெரியவராய் பார்க்கும்போது, நம்மை அபிஷேகம் பண்ணின தேவனை பெரியவராய் பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, பயப்படாமல் அவன் என்ன செஞ்சான்? சேனைக்குள் ஓடினான். ஏன்னா அவன் மேலே ஒரு பலமான அபிஷேகம் இருந்தது, தேவ கிருபை அவனோடு இருந்தது, ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார், தேவனுடைய வல்லமை அவனோடு கூட இருந்ததுனால தான் அவன் பயப்படாமல் என்ன செஞ்சான்? சேனைக்குள் ஓடினான். இன்றைக்கு கூட பயம் நம்ம என்ன செய்யுது? கலங்கடிச்சிருது. அல்லேலூயா. எல்லாத்தையும் குறித்து பயப்படுறோம், சின்ன காரியம்னாலும் பயப்படுறோம், பெரிய காரியம்னாலும் பயப்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், பயப்படாது, உன் மேலே அபிஷேகம் இருக்கிறது, தேவன் தன்னுடைய உன்னத பலத்தினால் உன்னை இடைக்கட்டி இருக்கிறார், அவருடைய வல்லமை உன் மேலே இருக்கிறது, அவருடைய சத்துவத்தை உனக்கு தந்திருக்கிறார், தேவ கிருபை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பயப்படாதே, பிரச்சனையை பார்த்து பயப்படாத, போராட்டத்தை பார்த்து பயப்படாத, ராட்சிதன மனுஷனை பார்த்து பயப்படாத. அவன் சொல்கிறார், சத்ருவின் சேனைக்குள் விரோதமாய் போக. அவன் ஓடினான், அந்த சத்துருடைய சேனைக்குள்ளே அவன் என்ன செஞ்சான்? ஓடினானா. அபிஷேகம் இருந்ததுனால அவன் ஓடினான். அல்லேலூயா. மூன்றாவது பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 17:48 நாம் வாசிப்போம். அடுத்ததாக என்ன போடப்பட்டிருக்குன்னா, அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி. முதலாவதாக தேவனுடைய சித்தத்தை செய்ய நமக்கு அபிஷேகம் தேவை. ரெண்டாவதாக சேனைக்குள்ளே ஓட நமக்கு அபிஷேகம் தேவை. சத்துருக்கு விரோதமாய் அவனுடைய சேனைக்குள்ளே போய் அவனை மேற்கொள்ள நமக்கு அபிஷேகம் தேவை. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, சத்ருவுக்கு விரோதமாய் நிற்க, சத்ருவின் சேனைக்கு விரோதமாய் அவன் ஓடுனா, இப்போ சத்ருக்கு எதிராக நிற்கிறான், டைரெக்டாக எதிராக நிற்கிறான். யாருக்கு? கோலியாத்துக்கு எதிராக. அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது
தீவிரமாய் அந்த சேனைக்குள் அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக ஓடுறான். அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. சத்துரு நம்ம இந்த உலகத்தில் சத்துருக்கள் நமக்கு நிறைய, நம்ம சுற்றி சத்துருக்கள் தான். சொந்த வீட்டாரே சத்துரு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறார். சத்துருக்கள் இருந்த இடத்துல நம்ம இருக்கணும்னா, சத்துருவை நம்ம ஜெயிக்கணும்னா, அவனை மேற்கொள்ளணும்னா, அவனுடைய கிரியைகளை மேற்கொள்ளணும்னா நமக்கு அபிஷேகம் தேவையாக இருக்கிறது. பாருங்கள், இந்த தாவீது பார்த்தீங்க, பழக்கம் இல்லாதவன், இந்த போரெல்லாம் பார்க்காதவன், அந்த ராட்சத மனிதர்களை பார்க்காதவன், காட்டுக்குள்ளேயே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். ஆனால் இப்போ முதலாவதாக சேனைக்குள்ளே ஓடுறான் தைரியமாக. இப்பொழுது பார்த்தீங்கன்னா சத்துருவுக்கு, அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக நிற்கிறான். எதிராக நின்று அவனோடு யுத்தம் பண்ணுகிறான். அல்லேலூயா. இத்தனை நாள் நீ தேவனுடைய சேனையை நிந்தித்தல, தேவனுடைய இராணுவங்களை தேவனை நீ நிந்தித்தல, அவருடைய சேனையை நிந்தித்தனால அவருடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்துல வர்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவரை சொல்றான். என்ன சொல்றான்னா, அதற்கு தாவீது, நீங்க 45 வசனத்தை பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இப்படிதான் விசுவாசத்தோடு பேசுவான், விசுவாச அறிக்கைகளை செய்வான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவர் சொல்றாரு, நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அது மாத்திரம் சொல்றான், வெற்றிக்கான நாளையும் குறிக்கிறார். இன்றைய தினம், ஹல்லேலூயா, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கு பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சத்துருக்கு எதிராக நிற்பான். முன்னாடி போய் தைரியமாக பேசுவான், விசுவாச அறிக்கைகளை செய்வான். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான். வெற்றிக்கான நாளை அவன் முன்குறித்தான். ஹல்லேலூயா. இன்றைய தினம், ஆமென், இன்றைய தினம் கர்த்தர், எவ்வளோ விசுவாச வார்த்தை பாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அப்படி தான் பேசுவான். ஹல்லேலூயா. சத்துரு வெள்ள போல வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றினார். அல்லேலூயா. வெற்றி கொடி ஏற்றினா நம்ம மேலே அபிஷேகம் இருக்கணும். ஆமென். சத்துருவுக்கு எதிராக நிற்கணும்னா நிற்கிறதுக்கு ஒரு பலன் தேவை. ஏன்னா நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுதே நமக்கு விரோதமாக ஒரு பெரிய போராட்டம், சத்துரு கூட்டம், சத்துருவின் கிரியைகள், பொல்லாத ஆவியின் சேனைகள் எல்லாம் நமக்கு விரோதமாக எழும்போம். ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் முதற்கொண்டு நம்ம நிற்கணும்னா, சத்துருவை ஜெயிக்கணும்னா, அவனுடைய கிரியைகளை மேற்கொள்ளணும்னா, அவன் மேலே நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய மேலே பலமான அபிஷேகம் வேண்டும். கர்த்தர் நம்ம மேலே அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும். தேவன் தம்முடைய உன்னத பலத்தினால் நம்மை நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படும் போது சத்ருவுக்கு எதிராக பாருங்க, அந்த கோலியாத்துக்கு எதிராக நிற்கிறான். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். வெற்றிக்கான நாளை முன்குறிக்கிறான். விசுவாச அறிக்கையோடு செல்றான். மாத்திரமல்ல, கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 51ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டு இருக்கும். 51ஆம் வசனத்தில், பட்டையை இல்லாமல் இருந்தோம் அவன் என்ன செஞ்சான்னா, சத்துருவை ஜெயிக்க நமக்கு விசுவாச ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ நமக்கு விசுவாச அபிஷேக தேவை. பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற நமக்கு அபிஷேகம் தேவை. சேனைக்குள் ஓட நமக்கு அபிஷேகம் தேவை. நம்ம சத்துருக்கு எதிராக நிற்க நமக்கு அபிஷேகம் தேவை. கடைசியாக ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ நமக்கு அபிஷேகம் தேவை. நீங்கள் 51ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், 50ஆம் வசனத்தில், இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது. நீங்கள் அடுத்து கரெக்டாக 57ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தாவீது பெலிஸ்தீனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான். பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. 50ஆம் வசனம். நீங்கள் 57ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. அபிஷேகம் இருந்தால் ஈட்டியும் தேவலை, கேடகமும் தேவலை, கத்தியும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென், நம்மேல் அபிஷேகம் இருக்கும் பொழுது, பலமான அபிஷேகம் இருக்கும் பொழுது, தேவன் தன்னுடைய உன்னத பலத்தினால் நம்ம இடை கட்டும் பொழுது கையில் ஒன்றுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே போகிறான். ஒரு சின்ன கல் எடுத்து அடிக்கிறான், அவன் முககுப்புற விழுகிறான். அவன் கிட்ட போய் அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டினான். ஹல்லேலூயா. தாவீதின் கையில் என்ன இல்லை, பட்டயம் இல்லாதிருந்தும் கடைசியில் முடிவில் பார்த்தீங்கன்னா அந்த பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கும் என்றால் உன்னுடைய வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை நான் வாழ வேண்டும், தோல்வி வரக்கூடாது, எனக்கு எதிராக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நான் மேற்கொள்ள வேண்டும், எனக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை நான் ஜெயிக்க வேண்டும், ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மேல தேவனுடைய பலமான அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். அந்த அபிஷேகத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஆமென். பரிசுத்த தைலத்தினால நம்மை அபிஷேகம் பண்ணுகிற தேவன் அவர். அபிஷேகத்தை கேட்டால் நிச்சயமாய் அவர் நம்மை அபிஷேகத்தினால் நிரப்புகிற தேவன். அபிஷேகம் நிரம்பும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விடுவார். ஆவியானவர் வந்தால் எல்லா காரியங்களையும் ஜெயமாய் மாற்றுவார். ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. ஆமென். தாவீது, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணும் பொழுது, ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி வரும் பொழுது நாமும் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில் கூட அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை குறித்து நாங்கள் தியானித்தோம். தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பிரியமானதை செய்தவர். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய நாமத்தினாலே அப்பா ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவரை வேதத்தில் அவர் பெற்றுக்கொண்டார். அவர் சந்தித்த எல்லா போர்களிலும் எல்லா யுத்தங்களிலும் அவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். அதற்கு காரணம் அவர் மேல் இருந்த பலமான அபிஷேகம். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது ஆவியானவருக்கு அவருக்குள்ள வந்ததுனால அவர் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். 100க்கு 100 எல்லா சத்துருக்களையும் அவர் மேற்கொண்டார். அதே போல இந்த நாளிலே கூட எங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படியாய் ஆமென். நாங்களும் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு அபிஷேகம் தேவையா இருக்கிறது. ஆவியானவர் ஆமென் எங்களுக்குள்ள வரும்படியாய் ஆண்டவரே இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியான காரியங்கள், ஆமென், பயமுறுத்துகிற காரியங்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அது நீங்கும்படியாய் அப்பா அந்த பயத்தை நீக்கி ஆண்டவரே தாவீதை போல தைரியத்துடன் எல்லா பிரச்சனைகளை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க, அபிஷேகம் தாங்க ஆண்டவரே. ஆவியானவர் எங்களுக்குள்ளே இறங்கி வரும்படியா அப்பா தேவ கிருபை எங்களை ஆண்டவரை நடத்தும்படியாய் சூழ்ந்து கொள்ளும்படியாய் உம்முடைய வல்லமையினால் எங்களை இடைக்கட்டுக் கொள்ளும்படியாய் இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.